Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3591 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்ட் உடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம HTTP ப்ரோட்டோகால்னா என்னென்னு பார்க்க போகிறோம். HTTP ப்ரோட்டோகால் அப்படின்றது ஒன் ஆஃப் த இன்டர்நெட் லெவல் ப்ரோட்டோகால் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கு ஃபுல் ஃபார்ம் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இன்டர்நெட்டில் நம்ம டேட்டா ஒரு கிளைண்ட்லேருந்து இன்னொரு சர்வருக்கு வந்து டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கம்யூனிகேஷன் லெவலில் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வேர்ல்டு வைடு வெப், அதாவது WWW அப்படின்றதுல மூலியமாக தான் நம்ம HTTP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். எப்போ நம்ம கிட்ட நெட் இருக்கோ நம்ம அப்போ மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வெப் ப்ரௌசரில் போடுறப்பே தெரியும், உங்களுக்கு HTTP டாட் அந்த ஸ்லாஷ் டாட் WWW டாட் அப்படின்னு வரும். எதுக்குன்னா இந்த வேர்ல்டு வைடு வெப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு HTTP ப்ரோட்டோகால் தேவை. அதுலேயே HTTPS அப்படின்னு வரும், HTTP செக்யூரிட்டி ப்ரோட்டோகாலும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த HTTP என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வெப் ப்ரௌசருக்கும் வெப் சர்வருக்கும் இடையில வந்து கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் இந்த ப்ரோட்டோகால். ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அது எந்த வகையான டேட்டா வேணா இருக்கலாம், டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ எப்படி வேணா இருக்கலாம். பட் வேர்ல்டு வைடு வெப் மூலியமாக மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு ப்ரௌசரில் டேட்டானா அதுக்கு எனக்கு HTTP ப்ரோட்டோகால் ரொம்ப ரொம்ப தேவை. ஓகே, என்னெல்லாம் மெத்தட்ஸ் வந்து இந்த HTTP ப்ரோட்டோகாலில் யூஸ் பண்ணுவோம்னா கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, பேட்ச், டெலிட்டு, ஹெட்டு, ஆப்ஷனு, ட்ரேஸ். கெட் அப்படின்னா ஒரு டேட்டாவை எடுக்கிறது. ஓகேவா, ரெட்ரீவ் டேட்டா ஃப்ரம் ஸ்பெசிஃபைட் ரிசோர்சஸ். ஒரு வெப் பேஜ் இருக்குன்னா அந்த பேஜில் எனக்கு தேவையான டேட்டாவை நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறது. போஸ்ட்னா ஒரு டேட்டாவை நான் போஸ்ட் பண்ணுறது. ஓகேவா, சப்மிட் பண்ணுறது, சம் ஃபைல்ஸையோ ஏதாவது ஒரு விஷயங்களை நான் சப்மிட் பண்ணுறது போஸ்ட். புட் அப்படின்னா அதே தான், போஸ்ட் மாதிரியே தான். பட் நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி சர்வரில் ஒரு சம் டேட்டாஸ் இருக்குது, அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடிஃபை, அதாவது புட் பண்ணுறேன், ஒரு அப்டேஷன் மட்டும் கொடுக்கறது புட்டு. பேட்ச் அப்படின்னா பேட்ச் ஒர்க் நம்ம பார்ப்போம்ல, ஒரு சில இடத்துல வந்து இப்போ ஏதோ ஒரு உடஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கம்பியை நம்ம சரி பண்ணுவோம். இந்த மாதிரி பேட்ச் பண்ணுறது அப்படின்னா ஒரு புட் மாதிரியே தான், பட் ஒரு பார்ஷியல் மாடிஃபிகேஷன், மேலோட்டமாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறது பேட்ச் ஒர்க். அடுத்து டெலீட்னா எனக்கு தேவையில்லாத ரிசோர்ஸஸ் சர்வர்லேருந்து நான் டெலீட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஹெட் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்க ஒரு ரெட்ரீவ் ஒன்லி த ரெஸ்பான்ஸ், நம்ம கிட்ட இருக்க டேட்டா மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். அந்த டேட்டா எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் எடுப்போம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹெட் ஃபைல. ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, இப்போ ஒரு இடம் இருக்குன்னா அதுக்கு மேலே ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா டாப்பில், அவங்க தான் இந்த ஹெட்டர் ஃபைலுக்கு கொண்டு வரவங்க. அடுத்த ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் அப்படின்னா யூஸ்டு டு ரெட்ரீவ் கம்யூனிகேஷன் ஆப்ஷன் அவைலபிள் ஃபார் த ரிசோர்சஸ். நம்ம கிட்ட நம்ம தேவைப்படுற ரிசோர்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் நமக்கு தேவையான ரிசோர்சஸ் இருந்தால் நம்ம எடுத்துக்கோ. ஓகே, அடுத்து ட்ரேஸ் அப்படின்னா டீபக்கிங் பர்பஸுக்காக, அதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணுற பர்பஸ்க்காக வந்தது தான் இந்த ட்ரேஸ் ஆப்ஷன் அப்படின்றது. இந்த ட்ரேஸ் ஆப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணும் கிளைண்ட் கிட்ட என்ன வேணுமோ அதை எடுத்துக்கும். நம்மளோட டேட்டாலாம் செக்யூராக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ட்ரேஸ் கமாண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் கனெக்ட் அப்படின்னு மீன் சர்வரையும் நம்மளுடைய கிளைண்ட்டையும் அதாவது கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த சர்வர்ன்றது. அதுதான் செக்யூர் சாக்கெட் லேயர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்வோம். ஓகேவா, அடுத்து HTTPல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான். HTTPன்னு எடுத்துக்கிட்டாலே ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரோட்டோகால் தான் நம்ம மைண்டில் ஞாபகம் வரும். ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன, எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பேன், அது நான் இருக்கான்னு நான் உங்ககிட்ட கேட்பேன், அது நீங்கள் இருக்குன்னு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க, இல்லைனா இல்லைன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. இதுதான் வந்து இன்டர்நெட்டில் நடக்க போகுது. ஒரு ஃபைலு ஒரு கிளைண்ட் வந்து தேவைப்படுது, அது சர்வர் கிட்ட இருக்கான்னு நான் போய் கேட்க போகுது. சர்வர் வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கு ஃபஸ்ட்டு கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணணும். யாருக்கு அப்படின்னா சர்வருக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணணும், எனக்கு இந்த டேட்டா வேணும் உங்ககிட்ட இருக்கான்னு. சர்வர் செக் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட இந்த டேட்டா இருக்கா இல்லையான்னு ஒரு ரெஸ்பான்ஸ் மெசேஜ் அனுப்பும். இருக்கு அப்படின்னா கிளைண்ட் வந்து எனக்கு அதை அனுப்புன்னு ஒரு மெசேஜ் அனுப்பும், சர்வர் அந்த டேட்டாவை கொடுத்துரும். இந்த மாதிரி கம்யூனிகேஷன் இருக்கிறது தான் இந்த HTTP ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிளைண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் வந்து HTTP ரெக்வெஸ்ட் வந்து அனுப்புகிறாங்க. அடுத்து வந்து அதை எப்படி அனுப்புகிறாங்கன்னா URL ஃபார்மேட்டில் அனுப்புகிறாங்க. சர்வர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறாங்க. ப்ராசஸ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட அந்த டேட்டா இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க, செக் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சர்வர் வந்து ஒரு HTTP ரெஸ்பான்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்புவாங்க, என்கிட்ட இந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டர் யூஸ் பண்ணி அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் கிளைண்ட் வந்து அந்த
ரெஸ்பான்ஸை ப்ராசஸ் பண்ணுவாங்க. சர்வர் அனுப்பிச்ச ரெஸ்பான்ஸை ப்ராசஸ் பண்ணி ஓகே அவங்கக்கிட்ட இந்த விஷயம் இருக்குது, அப்போ நான் இந்த விஷயத்தை வந்து இது பண்ணலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கான அந்த டேட்டா ஃபைலை வந்து சர்வர் வந்து எடுத்து கொடுத்துரும். இதுதான் HTTP ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரோட்டோகால் அப்படின்றது. ஸோ சிம்பிள் டாபிக் தான், ரொம்பவே ஈஸியான டாபிக் தான் இந்த HTTP ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரோட்டோகால். அதே HTML பேஜ்லலாம் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகும், CSS, JPJ ஃபைலு, JS ஃபைல்லாம் யூஸ் பண்ணின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ HTTP ரெக்வஸ்ட் ஹெட்டர் இருக்கும், பாடி இருக்கும், ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் ஹெட்டர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்வஸ்ட் பாடி என்னெல்லாம் அந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டாலாம் ரெக்வஸ்ட் பண்ணி கொடுக்கும். அந்த ரெஸ்பான்ஸ்லேயும் எனக்கு என்ன டேட்டாலாம் வேணுமோ அதை கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் கோடு எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, எப்போ வரும், அந்த எரர்ஸ் இருக்கா, சக்ஸஸாக இன்ஃபர்மேஷனு இல்லை ரீடைரக்ட் ஆயிருக்கா, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் சொல்கிறதுக்கு அடுத்து ரெஸ்பான்ஸ் ஹெட்டர், ரெஸ்பான்ஸோட பாடி. ஓகே, இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது HTTPலன்னு பார்த்தோன்னா ஸ்டேட்லெஸ். ஓகே, ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுமே இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகும், யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. டெக்ஸ்ட் பேஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளைண்ட் சர்வர் மாடல் ஒர்க் ஆகுது, ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஒர்க் ஆகுது, ரெக்வஸ்ட் மெத்தட் வந்து எடுத்துக்கிறோம். அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ், எந்த ஓஎஸ்ல வேணா அது வந்து ஒர்க் ஆகலாம், கம்பேட்டபிளா இருக்கலாம். ஓகேவா, எந்த இடத்துக்கும் அக்செப்ட் பண்ணி நடந்துக்கிற மாதிரி இருக்கும், ஈஸி எஃபிஷியன்சியா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் ஹையா இருக்கும், தென் செக்யூரிட்டியுமே என்கிரிப்டடா இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லேக் ஆஃப் செக்யூரிட்டி, அதாவது எனக்கு ஒரு மேன் இந்த மிடில் அட்டாக் வந்து இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ இருக்க இன்டர்நெட் வேர்ல்டில் வந்து நிறைய சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ஸ் நடக்கிறனால இந்த மாதிரி அட்டாக்லாம் வந்து எனக்கு HTTP ப்ரோட்டோகால் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் இங்க என்ன பண்றேன், வெப் பிரவுசர்ல வந்து யூஸ் பண்ண போறேன். ஓகே, நெக்ஸ்ட் லார்ஜ் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுல கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துக்கலாம், ஸோ ஸ்லோவா இருக்கலாம். அடுத்து ஸ்டேட்லெஸ்னஸ் அப்படின்னா ஒரு மெயின்டைன் கரெக்டான ஸ்டேட்டை என்னால் மெயின்டைன் பண்ண முடியாம லார்ஜ் டேட்டாவுக்குலாம் நான் தடுமாற நிலைமையும் எனக்கு வரலாம். இந்த மாதிரி சம் டிஸ்அட்வான்டேஜஸும் HTTP ப்ரோட்டோகாலுக்கு இருக்கு. ஸோ ரொம்பவே சிம்பிள் டாபிக் தான்மா. என்ன கான்செப்ட்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஸ்டோரி எழுத முடியும். கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட்ல நல்ல மார்க்கே வாங்கலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு வேணுன்ற கான்செப்ட் மட்டும் இங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அதை வச்சு நீங்க உங்க நோட்ஸ் படிச்சு எழுதிக்கலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.